வணக்கம், என் பேரு சங்கீதா எஸ் அபிஷேக் ஃப்ரம் டர்ன் எக்ஸ்பர்ட் தமிழ். இங்க ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். இன்டர்நெட் ஒரு பெரிய ரெவல்யூஷனுங்க. அட்லீஸ்ட் எனக்கு இட் இஸ் த பிகெஸ்ட் திங் டு எவர் ஹேப்பன். நிறைய பேருக்கு இது ஒரு சூப்பர் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கு. ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருக்கலாம், அதை நீங்கள் ஆன்லைனுக்கு கொண்டு வரலாம். இல்லாட்டி புதுசாக ஆன்லைனில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த 6 விஷயங்களை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் ஆன்லைனில் இறங்கணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எடுத்த உடனே ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் போட ஆரம்பிச்சிடாதீங்க. நம்ம ஒன்றொன்னா போவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஆன்சர் திஸ் கொஸ்டின். வாட் பிஸ்னஸ் ஆர் யூ இன்? என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நிஷ் உங்களோடது? உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? எல்லா மக்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? அதுல எந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்றீங்க? ஒரு நீட் இருக்கு, அந்த நீடை நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்களா இல்லையா அப்படின்றது தான் இங்க கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு கோல் செட்டப் பண்ணணும். ஸோ கோல் செட்டப் பண்ணோம் அப்படின்னா, எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, ஃபெயிலிங் டு பிளான் இஸ் லைக் பிளானிங் டு ஃபெயில். அதாவது பிளான் பண்ணி ஃபெயில் ஆகணுமாங்க? வேண்டவே வேண்டாம் இல்லையா? அதுக்கு பேசாம ஒரு பிளான் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு கோல் என்ன? நான் இப்போ ஆன்லைன்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக? என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் அடுத்த 3 மாசத்துல என்ன பண்ணுவேன்? அடுத்த 6 மாசத்துல நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த 1 வருஷத்துல நான் என்ன பண்ண போறேன்? 5 வருஷத்துல என்னோட பிஸ்னஸ் நான் எங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, ரைட்? இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்குன்னு நீங்க சில விஷயங்களை செய்வீங்க. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்றது தான் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ரோட் மேப் மாதிரிங்க. நீங்க அந்த கோலுக்கு போகணும்னா நீங்க என்னென்னலாம் பண்ணா அந்த கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் யோர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதுல யூஸ்வலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ்னா நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியா தான் பண்றீங்களா? இப்போ என்னென்ன சேனல் சூஸ் பண்ண போறீங்க, என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ண போறீங்க, இப்போ நீங்க மக்கள் கிட்ட உங்களை பத்தி சொல்லணும்னா எந்த மாதிரியான கான்டென்ட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, என்ன பட்ஜெட் இருக்கு உங்ககிட்ட, என்னென்ன கேம்பெயின்ஸ் எல்லாம் ரன் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ஒரு மேப் மாதிரி போட்டு ஒரு கைட்லைன் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அடுத்த விஷயம், ஓகே ஸ்ட்ராட்டஜி எல்லாம் செட் பண்ணியாச்சு, நான் ஆன்லைனில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸாகவோ இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வேற ஒரு சர்வீஸ் பிஸ்னஸாகவோ இல்லை சிங்கிள் ப்ராடக்ட் பிஸ்னஸாகவோ இருக்கலாம். அப்போது என்னோட வெப்சைட் தான் என்னோட 24/7 ஓப்பன் ஆகியிருக்க கடைன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஆஃபீஸ் நான் ஃபிசிக்கல் ஸ்டோராக ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்னோட ஆஃபீஸ்க்குன்னு ஒரு டைம் இருக்கும், காலையில் எத்தனை மணிக்கு திறப்பேன், எத்தனை மணிக்கு மூடுவேன் அப்படின்ட்டு. வேறஸ் வெப்சைட் 24/7 ஓப்பனாக தான் இருக்கும். மக்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு அதனால் நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது எந்த பிளாட்ஃபார்மில் க்ரியேட் பண்ணணும்? நான் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன், நான் இப்போ ரெகுலர் வெப்சைட்டாக இருந்தால், இல்லை ஷாப்பிங் வெப்சைட்டாக இருந்தேன்னா நான் ஷாப்பிஃபைல கிரியேட் பண்ணுமா இல்லை மெஜென்டோவில் கிரியேட் பண்ணுமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஃபஸ்ட்டு பதில் கொண்டு வந்துருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட வெப்சைட்டில் என்ன மெனு வைக்க போகிறீங்க, என்னென்னலாம் செக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் ஃபுல்லாக முடிக்கவே முடியாதுங்க. நிறைய தடவை இது நான் பிஸ்னஸஸும் என்கிட்ட புலம்பி பார்த்துருக்கேன், அதே மாதிரி ஏஜென்சிஸும் புலம்பி பார்த்துருக்கேன். என்ன ஒரே ஒரு குழப்பம் சொல்லுவாங்கன்னா, ஐயோ என்னால் வெப்சைட்டே முடிக்க முடியலங்க, ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்கிறாரு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்ட்டு. பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்னோட ஏஜென்சி கரெக்டான டைமுக்கு வெப்சைட்டை முடிச்சு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு வெப்சைட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்காதது தாங்க காரணம். ஸோ என்ன மெனு, என்ன கண்டென்ட்டு, என்ன ஸ்டைலு, என்னென்ன பிக்சர்ஸ்லாம் நான் எடுக்க போகிறேன், என்னோட வெப்சைட்டை SEO ஆப்டிமைசேஷன் பண்ணணும்னா அந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் இருக்கணும், இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 5வது விஷயம், சோஷியல் மீடியா. ஓகே, ஸோ வெப்சைட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு ஐ நீட் டு பி ஆன் சோஷியல் மீடியா. ஸோ எனக்கு எந்தெந்த சோஷியல் மீடியாலாம் சரிப்பட்டு வரும்? எல்லாருக்குமே எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. தேவையில்லாமல் உங்களோட டைமையும் பணத்தையும் கரியாக்காதீங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த சோஷியல் மீடியா பர்ஃபெக்டாக இருக்கும்னு பாருங்கள். ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, லிங்க்டின்னா, யூடியூபா,
பின்ட்ரெஸ்டா, இந்த மாதிரி என்னென்ன சோஷியல் மீடியா சேனலில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். சில சமயங்களில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் போஸ்ட் போட்டால் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தெரியும். அந்த சமயங்களில் டைரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். நான் வந்து சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஐ கேன் ஆல்சோ அட்வர்டைஸ் ஆன் கூகுள். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், என்ன டார்கெட் ஆடியன்ஸ் பண்ண போகிறேன், அதே மாதிரி அதுக்கு எனக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஆன்லைன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஆன்லைன் வந்தாச்சு, எல்லா பிளானும் செட்டப் பண்ணியாச்சு, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே, வெப்சைட் செட்டப் பண்ணிட்டீங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு. ஸோ நவ் த நெக்ஸ்ட் திங் ஐ நீட் டு டூ இஸ் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணினதுக்கப்புறமா என்னோட கோலோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு சரியாக வந்துச்சா, ஓ வரல அப்படின்னா நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், எதில் நான் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு, ஓகே சரி இதெல்லாம் தான் நான் பண்ணணும், திருப்பி போங்க, ரிப்பீட் த ப்ராசஸ் அகெயின். திருப்பி என்ன ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணும், திருப்பி இம்ப்ளிமெண்டேஷன், திருப்பி பட்ஜெட்டிங், திருப்பி டார்கெட் ஆடியன்ஸ், எதுலலாம் நீங்கள் ரிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ரிஃபைன் பண்ணிவிட்டு இப்போது திருப்பி உங்களோட ரிசல்ட்ஸை மெஷர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஹவ் யூ ஒர்க் ஆன்லைனுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும், இன்னும் பல டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சானா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த டாபிக்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் இஸ் சங்கீதா எஸ் அபிஷேக் ஃப்ரம் டர்ன் எக்ஸ்பர்ட் தமிழ்.